வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மாறன். நான் இந்த டெக்டாக் சேனலை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது எது சம்மந்தமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஆன்லைன் பேஸ்ட் ஜாப்ஸ். இதில் வந்து நான் 15 ஜாப்ஸை வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து 15 ஜாப்ஸ் வந்து செய்யலாம்னு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுல் டைமாக செய்தால் நாங்கள் ஒரு 30,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். அதே நேரம் வந்து நார்மலாக பார்ட் டைம் செய்தால் கூட சில வேலைகளை வந்து நாங்கள் அந்த அளவு சம்பாதிக்க முடியும். அது சம்மந்தம் பார்ப்போம். அதில் முதலாவது வேலை பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு பொட்டன்சியல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு A4 பேப்பரில் வந்து 12 சைஸ் ஃபவுண்டில் 1.5 இடவெளி லைன்ஸ் இடவழியில் வந்து நாங்கள் எந்த பேப்பர் செட்டிங்கும் இல்லாமல் டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு நார்மலாக மினிமம் 60 ரூபா போகுது. இதே நேரம் ஒரு மேத்ஸ் பேப்பரோ இல்லாட்டி ஏதோ ஒரு கிராஃபோடு சம்மந்தப்பட்டதோ இல்லாட்டி ஏதோ ஒரு ட்ராயிங்கோட சம்மந்தப்பட்ட கீறி கொடுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து சாட்சி வந்து நீங்கள் 120 ரூபா வரையும் கொண்டு போகலாம். இதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஜாப்ஸை நாங்கள் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் ஸ்கூல்ஸில் போய் கதைச்சி ஸ்கூல்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் டைப்பிங்களுக்கு. இதே நேரம் வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸுகள் அதில் கதைச்சாலும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் தருவிடும். இதை விட நீங்கள் செய்து கொடுக்க உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து போக உங்களுக்கு கிளைண்ட்ஸை வந்து கிடைப்பிடும். நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு பக்கத்துக்கு 60 ரூபான்னு நீங்கள் ஒரு நாளைக்கு 20 பக்கம் டைப் பண்ணிங்கன்னா 1200 வந்துடும். இதுதான் சிம்பிள். ரெண்டாவது பார்ப்போம். இது வந்து டிசைனிங் ஒர்க்ஸ். இது வந்து நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் லோகோ டிசைன் பண்ணிக்கலாம், வெப் டிசைன் செய்யலாம். எதென்றாலும் டிசைனுக்குள்ளே நாங்கள் என்ன டிசைன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் டிசைன் ஒர்க்ஸ் சொல்லலாம். இதுக்குரிய ஆர்டர்ஸ் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம். நான் எங்களோட ப்ரைஸ் உதாரணம் வந்து லோகோ டிசைனுக்குண்டா லோகோ டிசைன் நான் ஒரு 500 மினிமம் வாங்குவேன். அதோட ரெக்கமெண்ட்ஸ் பிறகு நான் 2500 வரையும் போகலாம். மினிமமான பெரிய ஒர்க் இல்லாத ஒரு 500 வாங்கலாம். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ரெக்யூர்மெண்ட்ஸை போட்டு நாங்கள் வந்து லோகோ டிசைன் செய்து கொடுக்குறோம். எந்த லோகோ டிசைனுக்கு நான் மினிமம் 500 வாங்குகிறேன். இல்லாட்டி 500 தான் வாங்க போகிறீங்கன்னாலும் ஓகே, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ப்ரைஸ் வந்து 500 போட்டு உங்களோட கண்டக்ட் டீட்டெயிலை போட்டு சில சாம்பிள்ஸையும் போட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயே உங்களோட பக்கத்தில் நீங்கள் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அது கூட வந்து நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைபர் குரூப்ஸ் வந்து கணக்கே இருக்குது. அதுக்கு கூட நீங்கள் போடலாம். அதே நேரம் வாட்ஸ்அப் குரூப் கூட ஷேர் பண்ணலாம். இதுக்குள்ளாலே உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் கிடைக்கும். இதில் மெயினாக நீங்கள் பழக வேண்டிய டிசைன் ஒர்க்ஸை பொறுத்துக்கிற 2 சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. அடோப்பில் வந்து ஃபோட்டோஷாப்பும் அதே நேரமாக அடோப்பில் வந்து இலுஸ்ட்ரேட்டரோட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது 2 பழகினீங்கன்னா நீங்கள் டிசைன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக செய்து கொள்ளலாம். மூன்றாவது பிளாக்கிங்னு சொல்கிறது. பிளாக்கிங்கிறது வந்து நாங்கள் ஒரு சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுறது அது கூட வந்து ஏர்ன் பண்ணுறது தான் இது நான் சொல்ல வரேன். பிளாக்கிங் அண்டைக்குள்ளே வந்து உங்களுக்கு இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இமெயில் ஒன்று உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதுக்குள்ளாலே வந்து உங்களுக்கு பிளாக்கர் வந்து ஃப்ரீயாக கூகுள் தருது. பிளாக்கருக்குள்ளே போனீங்கன்னா பிளாக்ஸில் வந்து நார்மல் தீம்ஸ் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் தீம் ஏதாவது தேவை உங்களுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் கூட தேவைன்னா நீங்கள் வெளியிலையும் டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி கொள்ளலாம் பிளாக்கரை. ஆனால் உங்களோட ஒரு சைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உதாரணம் சொல்கிறேன். என்னட்ட வந்து ஒரு எக்ஸாம் ஒரு பிளாக்கர் இருக்குது என்று சொன்னால் exam.blogspot என்று தான் பெறும். நீங்கள் exam.com வராது. அதால் வந்து ஆனால் உங்களுக்கு உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கு ஒரு சைட் தேவை. அதுக்கு வந்து நீங்கள் பிளாக்கர்லேயே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கட்டாயம் வந்து பெரிய நீங்கள் ஒரு ஆஃபிஷியல் சைட்லாம் யூஸ் பண்ணணுமெண்ட் இல்லை. அதாவது ஒரு .com .lk அப்படி தான் யூஸ் பண்ணணுமெண்ட் அவசியம் இல்லை. அதே நேரம் வந்து நீங்கள் ஆஃபிஷியல் சைட் யூஸ் பண்ணவும் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் அதுக்குள்ள போகணும். அதுக்கு வந்து சர்வர் டொமைன் நேம் என்ன செய்யுது மினிமம் ஒரு 7,000 வேணும். அதை விட அதுலேயும் கணக்க பிரச்சனை இருக்குது. பேண்ட் வித் எங்களுக்கு ஒரு 1000 பேர் பார்த்தாலும் பேண்ட் வித் முடிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னால் அல்டிமேட் பேண்ட் வித்னா அங்கே சர்வருக்குரிய காசு வந்து 10,000க்கு மேலே போகும். அப்போ அது அந்த சிக்கலை குறைக்க வந்து நாங்கள் வந்து பிளாக்கில் செய்யலாம். எங்களுக்கு அந்த சைட் வந்து நல்லா போய் கொண்டுக்கணும். ஒரு நேரம் வந்து நான் டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடாடி register.lk மற்ற கூகுளில் கூட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 1500க்கு இந்த டொமைன் நேம்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சம்டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கூட போகும். அந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக்கில் செய்கிறது வந்து எப்போயுமே நெல்லம். அது உங்களுக்கு நீங்கள் காசு கட்டினா நீங்கள் போட்டது அப்படியே இருக்கும். ஒரு நாளும் சைட் வந்து பிளாக் பண்ணப்படாது. சரி, பிளாக்கருக்குலாம் நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து AdSense. நாங்கள் AdSenஸுக்கு அப்ளை பண்ணி AdSense கூகுள் சரி பண்ணால் அதுக்குள்ளால் வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்க உங்களை AdSense வந்து கிளிக் பண்ண கூகுள் AdSense கிளிக் பண்ணால் அதுக்கு நீங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யலாம். அமேசான் அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட் அதில் நீங்கள் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரெஃபரலை லிங்கை கொண்டு இங்கே போடும்போது உங்களோட அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு அதுக்குள்ள வருமானம் வரும். இப்படியான ரெஃபரல் சைட்டுக்குள்ளாலையும் ஏர்ன் பண்ணலாம். கூகுள் AdSenஸுக்குள்ளாலையும் ஏர்ன் பண்ணலாம். அதே நேரம் வந்து நீங்கள் ஏதாவது உங்களோட பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களோட ஒர்க் சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் கூட நீங்கள் போடாதுக்குள்ளாவே உங்களுக்கு ஆன்லைன் ஒர்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது.
அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா விளாக்கிங். இப்போ விளாக்கிங்ன்ற இதை சொல்ல நான் வீடியோஸ் எடுத்து அது சம்மந்தம் அதால் வந்து உழைச்சி கொள்வது. இது நார்மலாக இப்போ கணவரை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நார்மலாக யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அதே வீடியோஸை நான் ஃபேஸ்புக்கில் கூட அப்லோட் பண்ணலாம். டெய்லி மோஷன் இருக்குது, டெய்லி மோஷன் அப்லோட் பண்ணலாம். இப்படி ஒரே வீடியோ வந்து நான் 3 பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுறது கூட வேறு டிஃப்ரெண்ட்டான வருமானங்கள் வரும். யூடியூப்பை பார்த்தீங்கன்னா அட்சன்ஸ் வந்து இது வந்து உண்மையாகவே மற்றாக்களை விட கூட வரும். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும். இருந்தால் உங்களுக்கு ஊல் அட்சன்ஸ் எனபிள் ஆகும். நீங்கள் அது கூட வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா DTH Recharge. DTH என்றது என்ன? சன் டைரக்ட், வீடியோகான், டயலாக் டிவி, ஏர்டெல் டிவி, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி, இப்படி கணக்கு டிவியில் இருக்குது. இப்படியான டிவி நெட்வொர்க்குகளுக்கு வந்து நாங்கள் ரீசார்ஜ் செய்கிறது. DTH ரீசார்ஜ் வந்து எப்படி செய்கிறேன்னு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கேன். அதுன்ற லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான போய் பாருங்க. DTH ரீசார்ஜில் எப்படி ஏர்ன் பண்ணாமட்டு பார்த்தீங்கன்னா, உதாரணம் நான் சொல்கிறேன், சன் டைரக்ட்டுக்கு வந்து மாதம் நீங்கள் 700 வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம்னா உங்களோட எனக்கு ஒரு இன்றைக்கு ரீலோட் பண்ணணும் இல்லை ரீசார்ஜ் பண்ணணும் மட்டும் வந்தால் நீங்கள் அவற்றை 750 வாங்கி கொண்டு அந்த ரீசார்ஜ் செய்யலாம். உங்களுக்கு அதில் ஒரு 50 rupees கிடைக்கும். இப்படி ஒரு நார்மலாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் இல்லாட்டிக்கு ஒரு மாதத்தில் ஒரு 10 பேர் வந்தாலே பாருங்கள் அவ்வளோ 500 வந்துடும். இப்போ ஆன்லைன் ஏர்னிங்கிறத வந்து எப்பயும் ஒரே ஏர்னிங்கை வந்து நம்பி இருக்கக்கூடாது. மல்டிபிள் ஆன்லைன் ஜாப்ஸில் ஈடுபட்டால் தான் நான் எங்களுக்குரிய ஏர்னிங்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதால் வந்து நீங்கள் டைப்பிங் ஜாப் செய்யணும், டிசைனிங் புக் செய்யணும், பிளாக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பிளாக்கிங் செய்யணும், விளாக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விளாக்கிங் செய்யணும். விளாக்கிங்கிறத வந்து யூடியூப், டெய்லி மோஷன், ஃபேஸ்புக் நம்ம சொன்னால் தானே அதில் செய்யணும். அப்படி நீங்கள் செய்து கொள்ளேக்கா உங்களுக்கு ஏர்னிங்கை வந்து நீங்கள் மல்டிபிள் சைட்லேருந்து கிடைக்கும். அதில் வந்து ஒரு சைட்டால் உங்களுக்கு சம்டைம் கொஞ்சம் வருமானம் வேணால் மற்ற அதில் வந்து ஈடு செய்து கொள்ளலாம். அதில் உங்களுக்கு ஃபுல் வருமானம் கிடைச்சி கொண்டு இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில்ஸ் பேமெண்ட், அதாவது வந்து கரண்ட் பில், டெலிஃபோன் பில், வாட்டர் பில், அப்படியான பில்லுகளை வந்து நாங்கள் கட்டிக்கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டுறேன்டா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்ட் பில்லுக்கு 20 ரூபா வரையும் சார்ஜ் வாங்கிடும். உதாரணம் இன்றைக்கு ஒரு 1000 பில்லோட கட்ட வரனா அவர் 1200 வாங்குறது. இதை வந்து இந்த பில்லுகளை வந்து நாங்கள் எங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பேங்கிங் ஆப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பேங்கில் காசை போட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அவைகிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்ஜை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். 7வது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது வந்து நான் இதில் 2 சைட்டு தான் கணக்கு சைட் இருக்குது. 2 தானே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற நம்பிக்கையான சைட். ஒன்று வந்து ஃப்ரீலான்சர், மற்றது ஃபைவர். இந்த 2க்குள்ளாலையும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இதில் எந்தவித ஏமாத்து வேலையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சரியாக செய்வீங்க இருந்தால் உங்களுக்குரிய ஃபீஸ் வந்து கட்டாயம் கிடைக்கும். அதாவது ப்ராஜெக்ட் ஃபீஸை வந்து நீங்கள் உழைச்சி கொள்ளலாம். இதுவும் வந்து உண்மையாகவே ஈஸியான ஒன்று தான். ஆனால் நீங்கள் வந்து உடனே எந்த ஏர்னிங்கும் கிடைக்காது. நீங்கள் ஒரு 1 month 2 month அதில் போய் லேர்ன் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த ஏர்னிங் கிடைக்கும். ஏற்கனவே ஃப்ரீலான்சர் சீரிஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அடிப்படையான விளக்கங்கள் கிடைக்கும். ஃபைவர் நான் இன்னும் அப்லோட் பண்ணல, அது வந்து செய்ய போகிறேன். அது அடுத்தடுத்த சீரீஸில் வரும். 8வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோன் வச்சுக்கிற ஃபோன்லேயே நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆள் இல்லாட்டி வித்தியாசமான ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணி கொள்ளலாம். எப்படி சேல் பண்ணுறது கூட வந்து நீங்கள் ஏர்னிங்கை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைனில் உங்களை சேல் பண்ணுறதுக்கு அடிஷனலாக வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக்கர் அதை இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் அதுக்குள்ளாலையும் வந்து சேல் பண்ணி கொள்ளலாம். இதுலேயும் வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வருமானம் மட்டும் கிடைக்கும். ஆனால் அந்த ரெகுலர் வருமானத்தை வந்து கேரண்டி பண்ணிடலாம் அந்த மெட்டதில் போல். ஆனால் இதுலேயும் வந்து இருந்துட்டு எங்களை நான் ஒரு 1000 ஃபோட்டோஸ் போகிறோம்னா சம்டே ஒரு 5 ஃபோட்டோஸ் 6 ஃபோட்டோஸ் கூட போகலாம். நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் $5 அங்கே ஒரு $10 நீங்கள் $5 மேலே நீங்கள் எவ்வளவு வந்து அதுக்கு வந்து நீங்கள் வெளியே நிர்ணயிச்சு கொள்ளலாம். அதுக்கு வந்து வேறு சைட்டுகள் இருக்குது. அந்த சைட்டுகள் சம்மந்தமாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சீரீஸில் சொல்கிறேன். 9வது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அண்ட் எக்ஸாம். இப்போ ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம Zoomல வந்து கிளாஸ் செய்யணும், காசு வாங்கினோம், அதை பற்றி நான் ஆளுமே உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஆன்லைன் எக்ஸாம்ஸில் கூட நாங்கள் உழைச்சிக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு ரெகுலராக தொடர்ந்து எக்ஸாம்ஸ் போட்டு கொண்டு உங்களோட எக்ஸாம் வந்து குவாலிட்டி என்று நினைச்சிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் ஏதோ ஒரு பாடமாக இருக்கலாம், ஜென்ரல் நாலேஜ் இருக்கலாம், ஆப்டிடியூட்டாக இருக்கலாம், எது சம்மந்தமான எக்ஸாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு எக்ஸாம்ஸ் போடுறீங்க. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1 month ஃப்ரீயாக செய்யுங்க. முதல் ஒரு 10 எக்ஸாம் 15 எக்ஸாம் ஃப்ரீயாக போடுங்க. அதை வந்து பார்க்குறாங்க வந்து இவற்றை குவாலிட்டின்னு சொன்னால் நீங்கள் அங்கே செய்யலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு எக்ஸாமில் என்ன நீங்கள் பெரிய விலை இதுக்கு சார்ஜ் பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு 10 rupees
ஒரு எக்ஸாமுக்கு வந்து 10 rupees ஒரு ஆளுக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தால் 1000 rupees ஈஸியாக வந்துடும். இது கூட வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இது வந்து டீச்சர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தம் நாலேஜ் இருக்குமா, நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தம் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போட்டி பரீட்சையில் ஹோல்ட் பண்ண நேரம் செய்யலாம். இல்லை என்ன ஆப்டிடியூட் தெரியுமா, ஆப்டிடியூட் சம்மந்தம் செய்து கொண்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டில் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் க்ரியேட் பண்ணி போடுங்க. அடுத்த மாதம் சார்ஜ் பண்ணலாம். உங்களோட நம்பிக்கையானர்கள் வந்து சார்ஜ் பண்ணி கட்டாயம் செய்யணும். அது 10 rupeesன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. 10வது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரல் வெப்சைட் என்னங்க, நான் உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டை உங்களோட ரெஃபர் பண்ணுறேன் இப்போதைக்கு. அது வந்து அமேசானை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசானில் போய் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னராக வந்து சேர்ந்து ஓடலாம். அவன் ப்ராடக்ட் வந்து நீங்களே அட்வர்டைஸ் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். இல்லை அது அந்த உங்களோட லிங்கை வந்து கிளிக் பண்ணி போகிறாங்க. நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய்களை வந்து அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் கிஃப்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கலாம், காசாக வந்து கிளைம் பண்ணி கொள்ளலாம். உதாரணம் வந்து இப்போ நீங்கள் எல்லாமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். சம் குரூப்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணீங்க பிளாக் பண்ணிடும். மற்றது அதே நேரம் வந்து சோஷியல் மீடியா அன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக போடலாம். போட்டுட்டு அந்த லிங்கை கீழே கொடுத்தீங்கன்னா இந்த லிங்கில் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்குள்ள அதை பர்ச்சேஸிங் போகும். அப்படி இல்லைன்னா பிளாக்கர் டேக்கர் சொன்ன அந்த 3வது விஷயம் உண்டு. அந்த பிளாக்கருக்கு க்ரியேட் பண்ணி அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸை வந்து போட்டு அந்த ரெஃபரல் லிங்கையும் கொடுத்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி போயிடும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-200 ப்ராடக்ட்ஸ் போடக்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்னிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவையான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது சம்மந்தம் இன்னொரு வீடியோ வந்து விளக்காமல் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். தேவையானாக கேட்டுக்கொள்ளுங்க. 11வது பார்த்தீங்கன்னா அமேசான் மெர்ச். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஷர்ட் வந்து நாங்களே டிசைன் பண்ணி டிஷர்ட்டை போடுவோம். ட்ரெண்டிங்கில் போகிற ஏதோ ஒரு டிசைன் ஒன்று செய்து போடுவோம். அது பிடிச்சாரா அந்த டிஷர்ட்டை வாங்கிச்சிடமாட்டா அதில் ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு $5 வரையும் நாங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே போக நாங்கள் டிஷர்ட் பெருமதியை வந்து டிசைனுக்கு வைத்த மாதிரி கூட்டிக் கொள்ளலாம். கூட்டிக்க அவையே டிஷர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி விடலாம், பார்சல் பண்ணி அனுப்பிடும், எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த டிசைனை ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அந்த டிசைன் சார்ஜை வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அமேசான் மெர்ச் வந்து தரும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 டிசைன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு அப்ரூவல் வரும். அதை வந்து நீங்கள் அமேசான் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் வந்தோடனே நீங்கள் ஒரு 10 டிசைன் தான் அப்லோட் பண்ணலாம். இது ஒரு யூடியூப்பை மாதிரி தான் உங்களுக்கு அவே பர்ச்சேஸ் அந்த 10 டிசைனில் எவ்வளோ பர்ச்சேஸ் போகுதோ அதே மாதிரி திருப்பி அந்த லெவலை வந்து கூட்டிக் கொண்டு போய் லெவலை கூட்டிக்கொண்டு போகும். இது 25, 50, 100, 500, 1000, 5000 அப்படி கூட உங்களோட அந்த லிமிட் வந்து கூட்டிக்கொண்டு போகும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 10க்கு பண்ணிக்க வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை அந்த டிசைன் கொஞ்சம் போகிறது குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லாட்டி சம்டைம் நீங்கள் ஒரு யூஎஸ்லேயோ இல்லை உங்களோட லண்டன்லேயோ அங்கேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமோட அவைக்கு வந்து அதை இல்லை நீங்கள் அனுப்பி அவை அதை பர்ச்சேஸ் பண்ணி வேணால் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதை 25 டிஷர்ட் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அப்படி கூடிக்கொண்டே போகும். அந்த டிசைன் தொகை கூடைக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங் கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல ஏர்னிங்கக்கூடிய ஒரு சைட் தான் அமேசான் மெர்ச். கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். இது சம்மந்தமான உங்களுக்கு மேதிய வீடியோஸ் வேண்டாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறது தயாராக இருக்கிறேன். அடுத்து ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்து எங்களோட பொருளை வந்து விற்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டராஸ் வந்து அதுக்குரிய ஒரு ஆப்ஷனை வந்து தந்துருக்குது. நீங்கள் என்ன பொருள் செய்தாலும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து டீட்டெயிலை கொடுத்து உங்களோட ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணும் டராஸ். அதுக்கு பிறகு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது சம்மந்தம் வந்து உங்களோட தொடர்புகளின் அது இன்னும் செய்யலாம். அந்த பேசிக் விஷயங்கள் பார்த்தேன்னா அதால் உங்களுக்கு சொல்கிறேன். அதே வந்து உங்களுக்கு எப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யணும், அது சம்மந்தமான ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு தரும். எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அது சம்மந்தமான மேலதிகமான பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு டராஸ் வந்து ஆன்லைன் ட்ரைனிங்காக தரும். இது கூட வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். உதாரணம் வந்து நீங்கள் கைவினை பொருட்கள் செய்கிறீங்க, வீட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து லேடி செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து ஃபோட்டோஸ் எடுங்க, உங்களோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு உங்களோட அந்த ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ. உதாரணம் வந்து ஸ்ரீலங்காக ஷிப்பிங் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 கிலோ சாமானை வந்து 1 கிலோ பொருளை வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க நார்மலாகனு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பார்சல் சார்ஜ் வந்து 250 ரூபா. ஸ்ரீலங்காக்குள்ளே இங்கே அனுப்பினாலும் பார்சல் சார்ஜ் 250 ரூபா. அதனால் வந்து பேசிக்கான நீங்கள் வந்து ஒரு 300 ரூபாவுக்கு செட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட பார்சல் பண்ணுற சார்ஜ் கொண்டு போகிறது அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் போடலாம். அப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து போட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு கைவினை பொருள் ஒன்று செய்கிறீங்க லேடிஸ், அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்கோ, அதை எடுத்துகிட்டு டராஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுக்குரிய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜையும் போட்டு செய்து முடியும். உங்களை அப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து டராஸ் ஆன்லைன் ஷாப்பில் வந்து வரும். இது வந்து பேசிக்காக ஒரு உதாரணம்.
இப்படி வந்து பயன்பெறப்பட்ட ஆன்லைன் ஷாப் இருக்குது. நான் வந்து டாராஸாக தான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஏன்னா நம்பிக்கையான சைட் என்றபடியாக மேலதிகமாக ஏதாவது சைட் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இது சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு தேவையான நான் டீட்டெயிலாக உங்களுக்கு போட தயாராக இருக்கிறேன். அதையும் வந்து தேவையான கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த சீரீஸில் போடுறேன். 13வது பார்த்தீங்கன்னா புக் மேக்கிங். புக் மேக்கிங்கோட பார்க்க நான் வந்து போட்டி பேச்சுக்குரிய ஜெனரல் ரைட்ஸ் செய்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வெப்சைட்டில் போய் இன்றைக்கு வர நியூஸில் வந்து எடுப்பேன். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக திருப்பி போய் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வைப்பேன். மாதம் முடியும் சம்மரி பண்ணி ஒரு புக்காக க்ரியேட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் வைவர் குரூப்ஸில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவேன். தேவையான ஹோல்ட் பண்ணிவிடுவேன். நான் பார்சல்லையோ போஸ்ட்லேயோ அனுப்பிடுவேன். ஜென்ரல் ரைட் புக் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் நான், அறிவொளி வந்து. இது பார்த்திங்க 200 பக்கம் A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 600 கொடுக்குறேன். எனக்கு வந்து பிரிண்டிங் சார்ஜ் வந்து 400 200 வந்து எனக்கு இதில் லாபம் இருக்குது. அதில் என்ன சிப்பிங் சார்ஜ் வந்து 200 வாங்குவேன். 800 வந்து இந்த புக்கை சேல் பண்ணுவேன். இப்படி வந்து நீங்களும் செய்து கொள்ளலாம். நீங்கள் ஜெனரல் நாலேஜ் செய்யலாம். தையல் உங்களுக்கு ஒரு ஏதாவது தையல் சம்மந்தமான புக் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் அப்டியூட் புக் செய்யலாம். இப்படி என்ன ஐடியாஸ் உங்களுக்கு புக் ஐடியா இருக்கோ அதை நீங்கள் செய்து நீங்கள் பிடிஎஃப் ஆக்கி போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணால் நீங்கள் ஒரு 10 புத்தகம் கூட ஒரு சின்ன ப்ரெஸரில் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணி தெரிவிடும். நீங்கள் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. அதையும் நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். நம்மளாக ஒரு புக் 200 பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20 புக் போனாலும் உங்களுக்கு 4000 காசு வந்துடும். அடுத்த 14வது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்னால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையான யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மேலே செய்யுங்க, ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். இல்லாட்டிக்கு யூடியூப்பில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக போடலாம். இல்லைன்னு சொன்னால் பிளாக்ரவுண்டை க்ரியேட் பண்ணி அதுலேயும் போட்டுக்கொள்ளலாம். உங்களோட ஆசமாக போட்டுட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக்கரில் திறந்து போடையும் உங்களை சைட்டு அதை ரெகனைஸ் பண்ணிட்டே உங்களுக்கு யூடியூப்பில் போடினு உங்களை சேனல் ரெகனைஸ் பண்ண உங்களை கால் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த டைம் கால் பண்ணி முடிய அந்த பொருளை திருப்பி மேக் பண்ணி நீங்கள் அனுப்பி கொள்ளலாம். அதுக்குள்ள சிப்பிங் சார்ஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எந்த கையால் எந்த காசும் போகாது. அதே நேரம் வந்து நீங்கள் ஆர்டர் தரைக்குள்ளேயே அவையோட ஆர்டர் தர நாட்களில் காசை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அதை செய்து கொள்ளலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணம் வந்து டெய்லரிங், ஐசிங் கேக் மேக்கிங், அதாவது பர்த்டே கேக்கு, இப்போ மற்றது வேறு ஈவெண்ட்ஸுக்குரிய கேக்குகள் செய்கிறது, மற்றது ஏதாவது கைவினை பொருள்கள் செய்கிறதெல்லாம் இதுக்கு பொருத்தம். லேடிஸுக்கு வந்து மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். 15வது பை அண்ட் செல். இது வந்து உண்மையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவை. ஆனால் அது இந்த பன்மடங்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரணம் வந்து ஒரு இதில் வந்து இந்த ப்ரைஸில் நான் சொல்கிறது வந்து சரியான ப்ரைஸ் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அலிபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பீஸ் உள்ளது, இல்லாட்டி 100 பீஸ், அப்போ 50 பீஸ் தான் அப்படி தான் விற்பினோம். அதில் வந்து நாங்கள் பல்காக கொள்வனை செய்தது. உதாரணம் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நான் டொங்குல் ஒன்று வாங்கினா இங்கே 3000 ரூபா. அதே டொங்குல் போய் நான் அலிபாவில் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து $2 தான் போட்டோம். $2 எங்கிட்ட இப்போ பார்த்தா கூட எங்களுக்கு 450 தான் முடியும். ஷிப்பிங் சார்ஜ் அது 700 முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3000 விற்கிறேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது உங்களுக்கு அவ்வளோ 1700 கிட்ட லாபம் இருக்குது. அப்படி இல்லை சரி உங்களுக்கு 1000 இருந்தால் கூட அது எவ்வளோ பெரிய அந்த உங்களுக்கு நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சரியான ஒரு லாபம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குமானா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு உதாரணம் தான். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் செய்வது பல்ப்ஸ் இருக்குது தானே, டிசைன் பல்ப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கொள்வது, விற்கிறது. ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் குறைவாக இருக்கும். ஆனால் போக எங்களுக்கு எங்களோட குவாலிட்டி எங்களோட ப்ராடக்ட்டு நாங்கள் பாக்கி விற்கிற பொருள் தரம் அது இதுகளை பொறுத்து எங்களை நேர்மை அதுகளை பொறுத்து எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கூட்டிக்கொண்டு போகும். இது வந்து இங்கே செய்வோம். ஆனால் இது வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிடாது. மேலே சொன்னது எல்லாமே வந்து நாங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து உங்களை வளர்க்குறதா இருக்கும். வேறு ஏதாவது வீடியோஸை வந்து உங்களுக்கு விளக்கமாக தேவையாக இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கட்டாயம் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.